வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெனிலோப்போடைய கதையை பார்க்கலாம் வாங்க. இத்தாக்காவோட ராணியான பெனிலோப் வந்து ஸ்பார்ட்டனோட ராஜா இக்காரஸோடைய மகள். அவங்களோட தாய் வந்து நயம்பர் பெரிபியா. பெனிலோப் வந்து ரொம்ப ரொம்ப அழகு, பயங்கரமான ஒரு புத்திசாலி. அவங்கள திருமணம் பண்ணது யுலிசஸ், அதாவது இத்தாக்காவோடைய ராஜா. அவங்களுக்கு ஒரே மகன் டெலிமேச்சஸ். அந்த டெலிமேச்சஸ் பிறக்கும் போது தான் யுலிசஸ் வந்து இந்த ட்ரோஜன் போருக்காக புறப்பட்டு போனார். அந்த போர் வந்து 10 வருஷம் நடந்தது. 10 வருஷம் கழித்து அவருக்கு நாடு திரும்புறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா வந்து பல சூழ்நிலைகளால் அவர் அங்கே இங்கேன்னு அலக்கழிக்கப்பட்டார். 20 வருஷம் கழித்து தான் அவர் திரும்பி வராரு. ஆனால் அந்த 20 வருஷமும் பெனிலோப் அவருக்காக வந்து காத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் வந்து யுலிசஸ் இறந்துருக்கலாம், அவர் இங்கே இல்லை, காணாமல் போயிட்டார், இன்னொரு குடும்பம் அவருக்கு இருக்குது, அப்படிலாம் நிறைய செய்திகள் வந்தாலும் பெனிலோப்புக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக யுலிசஸ் நமக்காக திரும்பி வருவார் அப்படின்றது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க அவ்வளோ அழகு, அவ்வளோ புத்திசாலி. நிறைய பேருக்கு வந்து அவங்கள திருமணம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்ததுனால நிறைய நாட்டிலேருந்து அரசர்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்காக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவங்களோட புத்திசாலித்தனத்தால் அவங்கள எல்லாருமே வந்து, அதாவது அவங்கள அவமானமும் படுத்தலை, அதே சமயத்தில் வந்து யாருக்கும் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியும் அவங்க கொடுக்கல, நம்பிக்கையும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 108 பேர் அவங்கள திருமணம் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருந்ததாக வந்து நம்மளுக்கு வந்து செய்தி வந்து இருக்குது. இப்போ யுலிசஸ் திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவரோட நண்பர்கள்லாம் வந்து 10 வருஷம் போர் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க குடும்பமாகவே இல்லை, அவங்க மனைவியெல்லாம் வேறு ஒரு குடும்பம் அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இவர் வந்து 20 வருஷம் கழித்து அவரோட நாட்டுக்கு வராரு. அதனால் அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும், அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க, இவரோட தோற்றமும் வந்து 20 வருஷத்தில் நிறைய மாறி இருந்ததுனால இவருக்கு நிறைய சந்தேகங்கள் மனசுலேயே இருந்ததுனால சரி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு வயதான பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே வராரு. ஆனால் வந்தப்பறம் தான் தெரியுது பெனிலோப் இன்னும் அவருக்காக வந்து காத்துட்ருக்காங்கன்றதும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சு இந்த அவங்கள திருமணத்துக்காக வந்து அணுகுனவங்களெல்லாம் வந்து அவங்க அப்படியே வந்து காக்க வச்சுருக்காங்கன்றதும் அவருக்கு புரியுது. அதில் ஒன்று என்னென்னா, யுலிசஸோடைய தகப்பனுக்கு அவர் புதைக்கிறாங்கள அந்த இடத்துல வந்து ஒரு ஷ்ரவுடு செய்ய போகிறேன், அது செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம்தான் நான் வந்து அடுத்த திருமணத்தை பற்றியே யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே காக்க வச்சுருக்காங்க. இந்த ஷ்ரவுடை வந்து முடிக்கிறதுக்கு ஏன் அவங்க முடியாமல் வச்சுருந்தாங்கன்னா, பகலெல்லாம் அவங்க அதை வந்து வீவ் பண்ணுவாங்க, ராத்திரியில் அவங்க எதை செஞ்சாங்களோ அதெல்லாம் கழட்டி விட்ருவாங்க. அப்போ முடியவே முடியாது இல்லையா. அதே மாதிரி ஒரு 3 வருஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகிடுதுன்னா, அவங்க செய்கிற இந்த வேலையே ஒரு அடிமையான மெல்லந்தோ பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்ட உடனே எல்லாரும் வந்து இப்போ சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து எங்களில் ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்தே ஆகணும், ஏன்னா நீங்களும் எவ்வளோ நாள் தான் வந்து திருமணம் ஆகாமல் இருப்பீங்க, நாங்களும் எத்தனை வருஷமாக உங்களுக்காக காத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆர்டிமிஸ்கில் போய் என்னை கொன்னுடுன்னு கூட கேட்குறாங்க. ஆனால் வந்து இல்லை, இவங்களை யாராவது ஒருத்தவங்களை திருமணம் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் வந்து உங்களில் யாராவது ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் வந்து யுலிசஸோட மனைவியாக இருந்தவ, அதனால் ஒரு வல்லமையான ஒரு ஆண்மகனை தான் நான் திருமணம் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து யுலிசஸோடைய அம்பும் வில்லும் இருக்குது. இந்த அம்பில் யார் வந்து கரெக்டாக அந்த நூலை வந்து, இந்த அம்பை வந்து நம்ம விடுறதுக்கு முன்னாடி அந்த நூல் கட்டுவோம் இல்லையா, அதை கட்டி அதுக்கு முன்னாடி ஒரு 12 ஆக்ஸ் இருக்கும், கோடாரி. அந்த கோடாரியில் ஒரு ஓட்டை, அதோட தலையில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக 12 கோடாரி ஓட்டை வழியாகவும் கரெக்டாக வில்லை யார் விடுறாங்களோ அவங்கள தான் நான் வந்து திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துட்றாங்க. இப்போது பெனிலோப்புக்கும் தெரியும், அங்கே வந்திருந்த எல்லாருக்குமே தெரியும், யுலிசஸ் ஒருத்தரால் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, ஏன்னா அந்த அம்பை வந்து அந்த வில்லை வந்து வளைச்சி அந்த நூலை கட்டுறதே பெரிய விஷயம். அதை வந்து யுலிசஸ் சர்வசாதாரணமாக பண்ணிடுவார், அவரால் முடியும். மற்றவங்களால முடியறது கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவேளை நமக்குள்ளே யுலிசஸும் இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா யாரோன்னு அதை செய்யலாம். அதனால் யுலிசஸும் அங்கே இருக்கார், அவர் வயதான பிச்சைக்காரராக வந்தாலும் அவரும் அந்த கும்பலில் இப்போ இருக்கார். அதனால் வந்து ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து யுலிசஸும் வந்து மறைஞ்சி வேறு ரூபத்தில் இருக்காரா, அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணமோ சில பேர்கிட்ட இருந்தது. அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து
என்ன தோணுச்சுன்னா, இதை யுலிசஸால் மட்டும் தான் செய்ய முடியும். ஒருவேளை யுலிசஸை தவிர அதை தாண்டி பார்த்தா யுலிசஸோட மகனான டெலிமேச்சஸால் செய்ய முடியும். அப்போது நம்மளால் அதை செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை திருமணத்தை இன்னும் தள்ளி போடுறதுக்கு நம்மளில் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்களா அப்படின்றதும் ஒரு யோசனையாக இருந்தது. இப்போ போட்டி ஆரம்பிக்குது. ஒருத்தங்களாக வராங்க. அந்த வில்லை வளைச்சி அந்த நூலை கட்டும் போதே அவங்களால முடியல, தோற்று வந்து பின்வாங்கிடுறாங்க. ஆனால் யுலிசஸ் வராரு. அவர் அந்த போட்டியை ஜெயிச்ச உடனே தன் மனைவியை திருமணம் செஞ்சே ஆகணும்னு நின்றுட்டு அவங்கள ஒரு அழுத்தத்துக்குள்ளாக்குனவங்க எல்லாருமே வெட்டி கொள்கிறாரு. அதில் முக்கியமாக ஆண்டனியஸ்ன்றவரை தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய கப்பலேருந்து அவர் குடிச்சிருந்தது அவர் பார்த்துருக்காரு. எல்லாரையும் வெட்டுறதில் அவருக்கு துணை புரிஞ்சது டெலிமேச்சஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, எல்லாம் பெனிலோப்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் கணவர் இறந்தாச்சு, அதனால் நீ எங்களை யாராவது திருமணம் பண்ணிக்கோன்னு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் டெலிமேச்சஸை கொல்றதுக்கும் மனசுக்குள்ளே திட்டம் போட்டிருந்ததுனால டெலிமேச்சஸும் எல்லோரும் கொண்டுருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஆத்தினா, அதுக்கப்புறம் அவங்களோட அடிமையான பன்னிகளை மேய்ச்சிட்டு இருந்த யூமெஸ், அப்புறம் மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்த ஃபிலித்தஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரையுமே வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் யுலிசஸ் தான் யாருன்றத அடையாளத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆனாலும் பெனிலோப்புக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது. நிஜமாகவே யுலிசஸ் தான் திரும்பி வந்திருக்காரு. ஏன்னா 20 வருஷத்தில் அவருடைய அடையாளங்கள் நிறையா மாறி இருக்குது. 10 வருஷம் போர், அதுக்கப்புறம் பல நாடுங்களுக்கு அவர் அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இங்கே திரும்பி வந்திருக்காரு. அதனால் அவளுக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு கடவுள் தான் மாறு வேடத்தில் யுலிசஸ் மாதிரி இங்கே வந்திருக்காரோன்னு. ஏன்னா அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம சோதனை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவளோட அடிமையான யூர்க்லியா கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய படுக்கை அறையில் இருக்கிற படுக்கையை எடுத்துடு அப்படின்னும் போது யுலிசஸ் சொல்கிறார், இல்லை அது நம்மளுடைய படுக்கை, அதை நான் தான் அந்த படுக்கையை செஞ்சேன். அதுலேயும் ஒரு கால் ஒரு ஆலிவ் மரம், இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஆலிவ் மரம் தான் ஒரு காலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது வெறும் பெனிலோப்புக்கும் யுலிசஸ்க்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் பெனிலோப்புக்கு தெரிஞ்சிடுது வந்தது யுலிசஸ் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் யுலிசஸ் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட மனைவியான பெனிலோப்போடையும் மகனான டெலிமேச்சஸோடையும் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு மரியாதையோடையும் வெற்றிகரமாக வாழ்ந்தாருன்ற மாதிரி கதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.